சைட். இங்கால வந்து பாருங்க பின்ஸ் இருக்குது. மார்னிங் சைட் பின்ஸ் என்று சொல்கிறது சரியாக சொல்கிற பொரியல் கடைக்கார திட்ட பொரியல். இவன் இதை வந்து புரிசாக கலக்கிறான், இவன் தடுமாறுறான். இப்போ எங்களுக்கு தெரியா பல்லு கொடுதப்பா. இந்த இடத்துல வந்து புது பாதைகள், புது ரோட்டுகள். இங்கே பாருங்கள், இதில் அந்த ப்ரோக்ராம் நடக்குது. நீட்டே காண்பிச்சுனா இன்றைக்கு ஒரு காண்பிச்சு போட்டு முற்றவழி, யாழ் முற்றவழியில், அதாவது கனடா முற்றவழியில் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கு கடைசி நாள். நேற்றுக்கு நல்ல சமம் பின்னேறேன், நான் வெளியாக போயிட்டேன். இன்றைக்கு காண்பிக்கலாம் இந்த சந்தி பாருங்கோ. சரி, நாங்கள் ஒருக்கா இப்படி இருக்கா போவோம், கடைக்கு போட்டு போகிறோம். பார்க்கல என்னடியில் முதல் எடுத்து காட்டினா சிட்டியில் புல்லு பாருங்கோ. நாங்கள் வெட்டி போடுவோம் புல்லு, சிட்டியில் புல்லு. மார்னிங் சைட் பின்ஸில் உள்ள ஒரு மார்க்கெட்டுக்கு வந்துக்கிறோம். கட்டிடங்கள் இருக்குது, அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இதுக்குள்ள போய் உள்ளு கொடுக்க அப்படின்னு முடியாது, சும்மா வந்து எடுத்து காட்டுறேன். இப்போ தான் அந்த கடைகள் கட்டிடம் ஒவ்வொரு கடைகளாக இருக்குது. இதில் பெரிய ஒரு குயின் என்ன பெரிய கடையாக இது. குயின் அண்டக்கு என்ன தெரியாது, சாப்பாடு கடை குயின் தமிழ் உணவகம். அப்படியே பாருங்கோ, இதில் பெரிய புடவை கடை ஒன்று இருப்பாரு. பெரிய இந்த கட்டிடம் முழுவதும் புடவை கடை பாருங்க. ஆனால் இதுக்குள்ள போய் எடுக்க முடியும். கடையின் பேர் என்ன, ஐசா சில்க். ஐசா சில்க், ஐசா சில்க் பாருங்கெல்லாம் வழியில் வச்சுக்கணும், புடவைகள்லாம் வச்சுக்கணும். வெயிலுக்கு கடும் வெயில். இங்கே பாருங்க, ஆறுகில காணையில் எல்லாம் புது முறையெல்லாம் போட்டிருக்கணும். ஏதோ ஒரு புது ஸ்டைலில் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஆண்களுக்கானதுக்கும் ஒன்று தான் போட்டிருக்கு. ஆண்களுக்கு என்ன தான் போடுறது பாருங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். பக்கத்தில் கொண்டு சாப்பாடு கடை இருக்குது, காஃபி கடை இருக்குது, எல்லாம் இருக்குது. கடைக்குள்ளே போக போகிறேன். பட்டு சும்மா கேட்டுப்பா படுக்க வேண்டி இல்லைண்டா போட வேண்டியா. முதலாளி இருக்க மாட்டார். சரி, அந்த பிள்ளைய எடுத்துகிட்டு தோங்க. இங்கே பாருங்கள், அந்த முன் கடைக்கு வந்தேன்னா நம்ம கேட்கல சொல்லி எடுக்கலாம்னு சொல்லிச்சுன்னா, அப்போ நான் சும்மா எடுத்து காட்டுறேன். வெயில் போகிறது ஆனால் உள்ளுக்கு லைட் அடிக்குது. இதில் பாருங்கள், குத்துவிளக்கெல்லாம் இருக்குது. வேண்டிய சைடில் குத்துவிளக்கு. பெரிய கடை இதில் இருக்க பெரிய கடை இது அங்கே இருக்கும். அதை சொல்ல வச்சுக்கலாம். பால செட்டுகள், இந்த குத்துவிளக்கெல்லாம் அவங்க பயங்கர விட கண்டது இருக்குதான்.
நிறைய சாரிகள் இருக்குது. இதெல்லாம் அந்த ப்ளவுஸுகள் போட்டிருக்கணும். இங்கே அந்த வளையல் இருக்குது, சாரிக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸுகள் இருக்குது. சிலைகள் வச்சுக்கணும், முன்னாடி சிலைகள் இருக்குது. சாரிக்கு ஏற்ற ப்ளவுஸுகள், இங்கே ரெடிமேட் ப்ளவுஸு ஈஸியாக போச்சு. அழகான சாரியில் எப்படி பார்க்க சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்கு. சென்னையில் நாங்கள் பார்த்த மாதிரி இருக்கு. என்னென்ன சைஸில் இருக்குது, எல்லா குத்துவிளக்கு சைஸ்லையும் இருக்குது பாருங்கள். கேரளா குத்துவிளக்கு, தமிழ் குத்துவிளக்கு, செட்டாக இருக்குது. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு புரியல செட்டாக இருக்குது. ஷர்ட்டுகள் பாருங்கள், இதுவான கலர் இருக்குது, எல்லா கலரும் இருக்குது. இப்போ கூடுதலாக இதெல்லாம் இந்த கலர் வெட்டிக்கெல்லாம் பாவிக்கணும். நான் 6 வெட்டிங்கு போயிருக்கிறேன். இப்படியான கலர்லாம் நான் பாவிக்கிறேன். பாய்ஸ் எல்லாம் இப்போ ஃபுல் சேஞ்ச். பொம்பளை பிள்ளைகளும் இந்த இதெல்லாம் கூட பாவிக்கிற வெட்டிங் எல்லாம் ரிசப்ஷனுக்கு வரைக்கும் முறையில் வெட்டிங்களை கொஞ்சம் இப்படியான போட்டுக்கொண்டு வரைக்கணும். இப்படி கலர் தான் போட்டுக்கணும். வெட்டிக்கெல்லாம் இப்படி வெட்டிங்கு இதை தான் கொடுக்கணும். இந்த இப்படி ஷர்ட், இந்த கலர் ஷர்ட் இதெல்லாம் பிடிக்கும். இந்த கலர் இங்கே அப்படி ஒரு ஃபேஷன் வந்துட்டு, ஆனால் இலங்கையில் இன்னும் இப்படி வரே இல்லை. அங்கே கூட ஒரு பட்டு பட்டி தான் உடுப்பினோம். இங்கே இருக்கும் வேறு இலங்கைக்கு. நிறைய இருக்குது. சும்மா கொஞ்சம் காட்டுன்னு வந்ததுக்காண்டி படங்கள் இருக்குது. பிள்ளையார் சிலை இருக்குது. இது செட்டாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு செட்டுகள் இருக்குது.